திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி பராமரித்து குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அரியன்வாயில் பகுதியில் அம்மாச்செட்டிக்குளம், ராமரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் குளம், வரதராஜ பெருமாள் கோவில் குளம் ஆகியவை முறையான பராமரிப்பின்றி ஆகாய தாமரை செடிகள் மண்டி கிடக்கின்றன. எனவே இந்த குளங்களை தூர்வாரி குடித்தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். குடி தண்ணீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த 18 வார்டுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவாக்கம் பஞ்சாயத்துலேருந்து தான் வருது. இன்னொரு பஞ்சாயத்துலேருந்து இங்கே தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணியை முறையாக இங்கே என்ன பண்ணப்படுறதுனா யாருக்குமே அந்த தண்ணி வழங்கப்படுறது கிடையாது. நாங்கள் உப்பு தண்ணி தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே தமிழக அரசு பேரூராட்சி நிர்வாகமும் திருவள்ளூர் மாவட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குளங்களை தூர்வாரி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது நான் கேட்டுக்கிறேன். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட டாப் ஸ்லிப்பில் யானைகள் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கோழிக்கமுத்தியில் மலைவாழ் மக்கள் சார்பில் பொங்கல் வைக்கப்பட்டது. அதன் பிறகு பொங்கல், கரும்பு, வெல்லம், தேங்காய், பழம் ஆகியவை படையலிடப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட யானைகளுக்கு வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே பயனற்ற முறையில் வடிகால் மதகு அமைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதனூர் கிராமத்தில் கொள்ளிடக்கரையின் மறுபகுதியில் உள்ள நரிமுடுக்கு வடிகால் வாய்க்காலில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வடிகால் மேடாகவும் தண்ணீர் தேங்கும் வகையிலும் உள்ளதாகவும் கூறியுள்ளனர். விரைந்து இதற்கு தீர்வு காணுமாறு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதிகாரிகள் ஏனோ தானோ இருக்கக்கூடாது. இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு இந்த வேலையை இப்படி ஒரு வேலை நடந்த தவிர திருச்சி இந்த பொதுமக்களுக்கு பயனடைகிற மாதிரி வடிகால் எந்த நேரத்திலையும் மழை வரலாம், எந்த நேரத்திலையும் வந்தாலும் பாதிப்பு வரலாம். அதனால் அதிகாரிகள் இதை சரி செய்து கொடுக்க வேண்டும். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே கல்லணையில் அமைந்துள்ள மன்னன் கரிகால சோழன் சிலைக்கு காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டி விவசாயத்திற்கு பெரும் உதவி செய்ததை நன்றியோடு நினைத்து காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் தை 2ஆம் நாளில் மரியாதை செலுத்தினர். மேலும் சர் ஆர்த்தர் காட்டன் காவிரி தாய் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து பழங்களால் படையலிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அருகே ஓடும் மின்சார ரயிலில் இருந்து இறங்க முயன்றவர் நடைமேடையில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். திருத்தணியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற மின்சார ரயிலில் பயணித்த தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த வெங்கட நாகேஸ்வர ராவ் தவறி விழுந்து உயிரிழந்ததை தொடர்ந்து சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்த திருவள்ளூர் ரயில்வே இருப்புப்பாதை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.